Alhamdulillah, Alhamdulillah. Satya Tudar, Sanmarka Podahar, Emuirilum Melana Talaivar, Muhammad Mustafa, Ahmad Mujtaba, Sayyidul Qawnain, Khatamun Nabiyyin, Sallallahu Alaihi wa Alihi wa Sallam, Annavargal Meedum, Annarin Adichuvarigale, Anuanuaha, Tabi'ingal, இன்னும் கியாம நாள் வரை வாழ இருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டும் என்று மீண்டும் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். அல்லாஹ்வுடைய இல்லமாம் பள்ளிவாயிலே இஅ்திகாஃபுடைய நியத்துடன் அமர்ந்து கொள்ளுமாறும் ஞாபகமூட்டிக் கொள்கிறேன். கண்ணியமானவர்களே, சங்கைக்குரியவர்களே, மதிப்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அனைவர்களும் ஒரு இடத்திலிருந்து இன்னும் ஒரு இடத்துக்கு வந்து தன்னுடைய வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கிறோம். ஆரம்பமாக ஒரு வாழ்க்கையில் இருந்தோம். அந்த படித்தரத்தில் இருந்து இன்று இன்னும் ஒரு படித்தரத்தின் பக்கம் எமது வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கிறோம். எங்கிருந்து வந்தோம், எங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எங்க செல்ல இருக்கிறோம் என்பதை நாம் அனைவர்களும் சற்று சிந்தனை பார்க்க கட்டாய கடமையாகப்பட்டிருக்கிறோம். கண்ணியமான பெரியவர்களே, நண்பர்களே, சகோதரர்களே, ஆரம்பமாக ஆலமுல் அர்வாஹ் என்று சொல்லக்கூடிய அந்த ரூஹ்கள் அனைத்தும் ஒன்று சேர்ந்த இடத்துல நாம் அனைவர்களும் ஒன்று சேர்ந்திருந்தோம். அந்த இடத்துல வைத்து அல்லாஹ் நம்மிடத்தில் ஒரு கேள்வியை கேட்டான். அலஸ்து பிரப்பிக்கும், நான் உங்களுடைய ரப்பு இல்லையா என்ற கேள்விக்கு முழு உலகத்துல வாழ்ந்த இதுக்கு முன்னால வாழ்ந்து மரணித்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொட்டு கியாமத் நாள் வரும் வரைக்கும் யாரெல்லாம் வர இருக்கிறார்களோ அனைத்து ரூஹ்களும் ஒன்று சேர்ந்து சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, பலா யா அல்லாஹ், நீ தான் எங்கட ரப்பு, உன்னை தவிர வேற யாரும் எங்களுக்கு ரப்பு இல்ல என்ற ஒரு வார்த்தைய நானும் நீங்களும் அந்த இடத்துல அல்லாஹ்விடத்தில் அமானிதமாக சொன்னோம். இப்ப அல்லாஹ் என்னையும் உங்களையும் இந்த உலகத்துடைய வாழ்க்கைக்கு அனுப்பியிருக்கிறான். ஆலமுல் அர்ஹாம் என்று சொல்லக்கூடிய தாயுடைய கற்பறையுடைய வாழ்க்கையில் இருந்துட்டு இப்ப ஆலமு துனியா என்று சொல்லக்கூடிய துனியாவுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமான பெரியோர்களே, நண்பர்களே, சகோதரர்களே, உலகத்துல அல்லாஹ் இப்ப எங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறான். நான் அங்க அல்லாஹ் தான் எங்கட ரப்பு என்று சொல்லிட்டு வந்திருக்கிறோம். இந்த வார்த்தைக்குள்ள ஒரு எக்ஸாமினேஷன் ஹாலாகத்தான் அல்லாஹ் இந்த உலகத்துடைய வாழ்க்கையை தந்திருக்கிறான். எங்கட துனியாவுடைய வாழ்க்கை இருக்குது, இப்ப எங்களுக்கு எக்ஸாம் நடந்து கொண்டு இருக்குது. இது எக்ஸாமுக்குள்ளால ரிசல்ட் செய்யும் அல்லாஹ் மூச்சுக்கு பின்னால தர காத்து கொண்டிருக்கிறான். அதுக்கு பின்னால அல்லாவே பிரைஸ் கிவிங் செய்யறதுக்கும் அல்லாஹ் காத்து கொண்டிருக்கிறான். உலகத்துல ஸ்கூல்கள்ல, மதரசாக்கள்ல, ஊர்கள்ல செய்யறத போல இல்ல. படைச்சவன் அல்லாஹ் அந்த சொன்ன வார்த்தையின் பிரகாரம் சரியான முறையில வாழ்ந்தோம்டா, இந்த எக்ஸாம்ல பாஸ் ஆகினோம்டா, ரிசல்ட்ஸ் வலது கையில கிடைச்சிட்டா அல்லாஹ் சன்மானங்களை கொண்டு கண்ணியங்களை கொண்டு அந்த சுவர்க்கத்தை அல்லாஹ் பிரைஸ் கிவிங் எங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறான். இல்ல இங்க சொன்ன வார்த்தைக்கு மாற்றமாக வாழ்ந்தோம்டா, சொன்ன வார்த்தையில மோசடி செஞ்சிட்டோம்டா, அதுல ஏமாற்றம் செஞ்சிட்டோம்டா, அந்த அமானிதத்தை கொடுத்த வாக்குறுதிய மீறிட்டோம்டா, நானும் நீங்களும் கிடைக்கக்கூடிய பிரைஸ் கிவிங் அதுக்கு மாற்றமானதாகத்தான் இருக்கும். அல்லாஹ் நம் அனைவர்களையும் அந்த கூட்டத்தை விட்டும் பாதுகாப்பானாக. கண்ணியமான பெரியோர்களே, நண்பர்களே, சகோதரர்களே, இந்த ரூஹ் அல்லாஹ் ஒரு அமானிதமாக தந்திருக்கிறான். நாங்க சொல்ல வார்த்தை, இந்த வார்த்தைக்குள்ள யதார்த்தத்துடைய இடம்தான் இந்த துனியாவுடைய வாழ்க்கை. இங்க நானும் நீங்களும் அதுல சரியாக முறையாக பேணுதலாக நடக்க கட்டாய கடமையாகப்பட்டிருக்கிறோம். இனியமான பெரியவர்களே, நண்பர்களே, சகோதரர்களே, ஒவ்வொன்றும் அமானிதமாக அல்லாஹ் தந்தவைகள். இந்த உலகத்தில் ஒன்றும் எங்களுக்கு சும்மா தந்துட்டு நினைச்ச மாதிரி பாவிச்சுட்டு நினைச்சதை செய்துட்டு போறதுக்கு அல்லாஹ் தந்ததில்லை. இந்த ரூஹ் அமானிதம். ரூஹ பத்தி அல்லாஹ் கேட்பான். இந்த முஹம்மது அப்துல்லா என்று சொல்லக்கூடிய பேரெல்லாம் இருக்குது, இது பொடிக்கு வந்த பேர் அல்ல, இது ரூஹுக்கு வச்ச பேர்.
நாங்க மௌத்தாகிட்டோம்டா எங்கட பொடி கபருக்குள்ளால வைச்சிடும். அந்த அப்துல்லா என்று சொல்லக்கூடிய, முஹம்மது என்று சொல்லக்கூடிய, அப்துல் ரஹ்மான் என்று சொல்லக்கூடிய இந்த ரூஹ் தான் அல்லாஹ்வை நோக்கி பயணிக்கும். இந்த ரூஹ் அல்லாஹ் அமானிதமாக தந்தது. மனைவி அமானிதமானவள், அவர்கள் மூலம் கிடைத்த குழந்தைகள் அமானிதமானது. கண்ணியமான பெரியவர்களே, நண்பர்களே, சகோதரர்களே, பொறுப்புகள் அமானிதம், நிர்வாகம் ஒரு அமானிதம். சங்கங்கள்ல பொறுப்பாக இருக்கிறோமா அமானிதம், ஊரில் நிர்வாகத்துக்கு கீழே இருக்கிறோமா அமானிதம், ஊருக்கு நிர்வாகம் பொறுப்பா அமானிதம். ஒவ்வொருவருக்கு அமானிதமாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். ஒரு மனிதனுடைய முழு வாழ்க்கையும் அல்லாஹ் அமானிதமாக தந்தது. ஒண்ணும் எங்களுக்கு சொந்தமாக தந்தது கிடையாது. இந்த கண் அமானிதம், இந்த காது அமானிதம், இந்த நாவு அமானிதம், இந்த உடல் உறுப்புகள் அமானிதம். நானும் நீங்களும் அல்லாஹ்விடத்தில் என்ன பதில் சொல்ல காத்து கொண்டிருக்கிறோம்? உலகத்துல கண்ணை நினைச்ச மாதிரி எல்லாத்தையும் பார்த்துட்டு, நினைச்சதெல்லாம் கேட்டுட்டு, நினைச்சதெல்லாம் செஞ்சுட்டு, நினைச்ச மோசடிகள் எல்லாம் செஞ்சுட்டு நானும் நீங்களும் நினைக்கிறோமா நிம்மதியாக அங்க வைத்து அடையலாம், அங்க வைத்து வெற்றி அடையலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோமா? கண்ணியமான பெரியோர்களே, நண்பர்களே, சகோதரர்களே, நானும் நீங்கள் உண்மையான முஃமின்களாக வாழணும். அமானிதமாக தரப்பட்டவைகளை அல்லாஹ்விடத்தில் முறையாக ஒப்படைப்பது எங்களுடைய பொறுப்பு என்றதை நானும் நீங்களும் யாரும் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ் அமானிதமாக தந்ததை நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹ் எங்கள் எல்லாரிடத்திலையும் கேட்பான். ஒவ்வொரு அமானிதத்தை பற்றியும் அல்லாஹ் விசாரிப்பான். ஒரு கணவனிடத்துல மனைவியை பத்தி அல்லாஹ் விசாரிப்பான். பெற்றார்களிடத்துல குழந்தைகளை பத்தி அல்லாஹ் விசாரிப்பான். நிர்வாகத்தில ஊர் மக்களை விசாரிப்பான். ஆசிரியர்களிடத்துல மாணவர்கள் எல்லாம் விசாரிப்பான். இப்படி ஒவ்வொரு சாராரையும் நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹ் நாளை கியாமத்துடைய நாளையில விசாரிப்பான். ஒரு பஸ்ஸுக்கு கீழால வேலை செய்யலாம், ஒரு கம்பெனியில ஃபேக்டரியில வேலை செய்யலாம். நாம் அவருக்கு அமானிதமாக நடக்க வேண்டும். அமானிதத்துக்கு மோசடி செய்ய முடியாது. கண்ணியமான பெரியவர்களே, நண்பர்களே, சகோதரர்களே, இன்னைக்கு எவ்வளவு பெரிய அநியாயங்கள் நடக்குதுண்டா. ஒருவருக்கு கீழால வேலை செய்யறாரு, அவருடைய வாகனத்தை கொடுத்திருக்கிறாரு, நீங்க கம்பெனியுடைய தேவைக்கு வைத்துக் கொள்ளுங்க, நீங்க ஃபேக்டரியுடைய தேவைக்கு வைத்துக் கொள்ளுங்க, இல்ல இந்த கடையுடைய தேவைகளுக்கு வைத்துக் கொள்ளுங்க என்று இடத்துல அமானிதமாக தந்தா, அந்த அமானிதத்தை எடுத்துக்கொண்டு ஏண்ட சொந்த தேவைக்கு, ஏண்ட பிரயாணத்துக்கு, ஏண்ட குடும்பத்துடைய திருமண வைபவங்களுக்கு போறதுக்கு எனக்கு அனுமதி இல்லை. இஸ்லாம் ஒரு போதும் எங்களுக்கு அனுமதி தரல. அவர் சொல்றாரு, உங்களோட தேவைகளுக்கும் நீங்க வைத்துக் கொள்ளுங்க, கம்பெனியுடைய தேவைக்கும் பாவீங்க, உங்களோட தேவைக்கும் வைத்துக் கொள்ளுங்க என்று சொன்னா அப்பொழுது எங்களுக்கு தாராளமாக வைத்துக் கொள்ளலாம். இல்ல அதுக்கு மாற்றமாக எங்களோட சொந்த தேவைகளுக்கு பாவிப்பது ஹராம். இஸ்லாம் ஒரு போதும் எங்களுக்கு அனுமதி தரல. எனவே கண்ணியமான பெரியவர்களே, நண்பர்களே, சகோதரர்களே, ஒவ்வொன்றையும் பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவாக பேசுறான். முஃமின்கள் யார் என்றதை சூரத்துல் முஃமினூன் அல்லாஹ் விளங்கப்படுத்துறான். இந்த அமானிதம் பேணக்கூடியவர்களை பத்தி அல்லாஹ் எப்படி சொல்றான்? வல்லதீன ஹும் லிஅமானாத்திஹிம் வஅஹ்திஹிம் ராஊன். முஃமின்கள் எப்படியாப்பட்டவர்கள் என்றா அல்லாஹ் அழகான முறையில் விளங்கப்படுத்துறான். முஃமின்கள் இவங்க அமானிதம் பேணக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஒருபோதும் அமானிதத்துக்கு மோசடி செய்ய மாட்டார்கள். இவர்கள் வாக்களிச்சா அதுக்கு மாற்றம் செய்ய மாட்டார்கள். வாக்குறுதியில நம்பிக்கையாளர்களாக இருப்பார்கள். இவர்கள் உண்மையான முஃமின்கள். இப்ப நானும் நீங்களும் யோசிப்போம், என்ன கேட்டகரிக்குள் இருக்கிறோம்? உண்மையான முஃமின்கள் என்ற கேட்டகரிக்குள் இருக்கிறோமா? அமானிதம் பேணித்தான் நடக்கிறோமா? அமானிதத்தை சரியான முறையில் நிறைவேற்றுவோமா? நானும் நீங்களும் அல்லாஹ்விடத்தில் என்ன பதில் சொல்றதுக்கு எங்களோட வாழ்க்கையை ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறோம்? கண்ணியமான பெரியவர்களே, நண்பர்களே, சகோதரர்களே, குர்ஆன்ல அல்லாஹ் அழகான முறையில விளங்கப்படுத்துறான். எந்த அளவுண்டா சூரத்துல் அஹ்ஸாப்ல அல்லாஹ் சொல்றான், அமானிதத்தை எவ்வளவு பயங்கரம் என்றா, அமானிதங்களை வானம் பூமி கூட சுமக்கிறதுக்கு தயாராகல்ல. இந்த மலைகள் கூட அமானிதங்களை சுமக்கிறதுக்கு தயாராகல்ல. குர்ஆன் அல்லாஹ் கேட்கிறானே, இன்னா அரத்னல் அமானத அலஸ் ஸமாவாதி வல் அர்த். அல்லாஹ் சொல்றான் வானம் பூமி, அதே போல வல் ஜிபால், அல்லாஹ் சொல்றான் மலைகள், அனைத்து இடத்திலையும் கேட்கப்பட்டுச்சு இந்த அமானிதத்தை சுமக்கிறதுக்கு. ஆனா எல்லாரும் மறுத்துட்டாங்க. எல்லாரும் فأبين أن يحملنها وأشفقن منها وحملها الإنسان. அல்லாஹ் சொல்றான் இந்த அமானிதத்தை வானம் மறுத்தது, பூமி மறுத்தது, மலைகள் மறுத்தது. ஒன்றுமே எங்களால் இந்த அமானிதத்தை சுமக்கலாண்ட. ஆனா மனிதர்களாகிய நாங்க இந்த அமானிதத்தை சுமந்திருக்கிறோம்.
இந்த அமானியத்தை சுமந்திருக்கிறோம். ஆனா அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? இன்னஹு கான ஸலூமன் ஜஹூலா. அல்லாஹ் சொல்றான், இவர்களால் அதை செய்யலா, மனிதனோ அநியாயக்காரனாக இருக்கிறான், மடமேல அவனால பொறுக்க இல்லாம இந்த பொறுப்பை சுமந்திருக்கிறான் என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல விளங்கப்படுத்துறான். கண்ணியமான பெரியோர்களே, நண்பர்களே, சகோதரர்களே, இன்றைக்கு அதுக்கும் மேல ஒரு படித்தரமாக இன்றைக்கு பணம் வசூலிக்கப்படுகிறது. இன்ன நோயாளி, இவருக்கு கேன்சர் வந்திருக்குது, இவருக்கு கிட்னி வந்திருக்குது, நிர்வாகத்துல கடிதத்தையும் எடுத்துக்கொண்டு வசதி வந்தவர்களை தேடி போறாங்க, ஊருக்குள்ளால பாக்குறாங்க, கிடைக்க வேண்டிய தொகை கிடைக்கலையா, ஊருக்கு வெளியால முயற்சி செய்யறாங்க. இப்ப 50 லட்சம் தேவை, 1 கோடி தேவை, பணம் வசூலிக்கப்பட்டு எடுக்கப்பட்டிருக்குது. இந்த பணத்துடைய ஹுக்கும் என்ன? ஷரியத் என்ன சொல்லுது? இஸ்லாம் என்ன சொல்லுது? நிர்வாகத்தில் வசூலிக்கிறாங்க. இன்னைக்கு பொதுவாக எல்லா நாடுகள்லயும் மஸ்ஜிதுகள்ல ரமலான் வரும் பொழுது இமாமுக்கு முஅத்தினுக்கு என்று வசூலிக்கிறாங்க. இவங்க எதிர்பார்க்கிறாங்க ஒரு 2 லட்சம் வரும், 3 லட்சம் வரும். ஆனா மக்கள், உலமாக்களா, முஅத்தின்களா ஹிதமத் செய்யறாங்களே, அவங்களுக்கு கொடுக்கணுமே. 1000 ரூபாய் கொடுக்கிறவர் 5000 ரூபாய் கொடுக்கிறாரு, 10000 ரூபாய் கொடுக்கிறாரு, 10 லட்சம் ரூபாய் கிடைக்குது. இப்ப நிர்வாகம் அதுல தலையை போட யோசிக்க ஆரம்பிக்குது. எனக்கும் உங்களுக்கும் இஸ்லாம் என்ன சொல்லுது? இங்க ஒவ்வொரு இடத்திலையும் வசூல் நடக்குது. இன்னைக்கு ஒவ்வொரு கிளாஸஸ் ஆரம்பிக்கணுமா, இன்னைக்கு ஒவ்வொரு ஃபங்க்ஷன்களை செய்யணுமா, பணம் தேவைப்படும் பொழுது அதுக்குள்ளான முயற்சிகள் நடக்குது, பணம் சேர்க்கப்படுகிறது. இந்த சேர்க்கப்படக்கூடிய பணத்துடைய முடிவு எப்படி அமையணும்? எதற்காக வேண்டி சேர்த்திருக்கிறோம், என்ன செய்து கொண்டிருக்கிறோம், என்ன செஞ்சோம் என்றதை நானும் நீங்களும் உள்ளத்துல கையை வச்சு கேட்டு பார்ப்போம். கண்ணியமான பெரியவர்களே, நண்பர்களே, சகோதரர்களே, ஷரியத் எங்களுக்கு எப்படி வழிகாட்டுதுண்டா, பணம் சேர்க்கப்பட்டிருக்கிறது ஒரு நோயாளிக்கு, அவருடைய நோய்க்காக வேண்டி சேர்க்கப்பட்ட பணம் 100க்கு 100 அவரிடத்தில் ஒப்படைக்கப்படணும். பூர்த்தியாக அவருடைய பணத்தை ஒரு அடிக்கு ஒப்படைச்சா அவர் வேற தேவைகளுக்கு பாவிப்பாரு. இல்ல அவருடைய ஹாஸ்பிட்டலுக்கு போயிச்சு சேர்க்கப்பட்ட அந்த குழு என்ன செய்யணும்? அவர்களுக்கு முறையாக அது கொடுக்கிறதுக்குள்ள ஏற்பாடு செய்யணும். பில் வருகிறா அந்த நேரத்துல தானே இவர் கட்டணும். மருந்துக்கு போறா எவ்வளவு தேவை வருகுது என்று பார்த்து தான் கொடுக்கணும். தூக்கி